பாட்டுக்கு 2 வருஷம் லவ் பண்ணுவேன், நீ பாட்டுக்கு விட்டுட்டு போவ. என்ன பத்தி என்னடா நினைச்ச? நீ வானா வரணும், போனா போணுமா? இப்ப நீ எந்த பதிலும் சொல்லாம போனை வச்சுன்னு வை. நான் நேரா அங்கதான் கிளம்பி வந்து நிப்பேன். அங்கிள், ஜீவாவை தான் அங்கிள் பார்க்க வந்தேன். ஆமா, அவனை நீ எதுக்கு தேடுத? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. சொல்லுங்கப்பா. நம்ம தலைவர் ஜனார்த்தன் இருக்காருல? ஆமா. அவன் மூத்த பொண்ணு ஜீவா தேடி கடைக்கு வந்தது. அதான். அந்த பொண்ணு எதுக்கு ஜீவா தேடி வருது? மெதுவாடா டேய் கதிரு. டேய் போதுடா டேய். அட இருங்கண்ணே, கொஞ்ச நேரம் தான், பிடிச்சா சரியாயிடும். டேய் வலிக்குதுடா. மாமா மாமா கை பத்திரம், சூடா இருக்கு. அப்பா ஏன் திடீர்னு வலிக்குது? எங்க போய் இடிச்சுக்கிட்டீங்க? எங்கேயும் இடிக்கல, என்னாண்டே தெரியல, திடீர்னு ஒரு வலி. அண்ணன் கடையில 2 மூட்டை தூக்குச்சு, அப்ப ஆரம்பிச்ச வலிதான். என்னது மூட்டையை தூக்குனாரா? அண்ணனை மூட்டையை தூக்க விட்டு நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? டேய், நான் இருந்தா தூக்க விடுவேனடா? நான் வெளியே இருந்து வரேன், பார்த்தா அண்ணன் மூட்டையை தூக்கிட்டு வந்துச்சு. இறக்கும்போது பிடிச்ச வலிதான். ஏண்ணே, நான் வந்ததும் பார்க்க போறேன், அதுக்குள்ள என்னென்ன அவசரம்? ஏண்டா இலை, நீ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ வயசான ஆள் மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்களாடா. இங்கே ஒரு சிரிப்பை பாடுறா. ஏடா இலை, இதுக்கு போது நான் மூடியாது, நான் தூக்கினதே இல்லையாடா. ஏன் வலிக்குதுடா? அதெல்லாம் அப்பனே, இப்பெல்லாம் நாங்கள் செய்ய விடுறது இல்லையே. வந்தோமா கல்லால உட்காந்தோமா கணக்கு பார்த்தோமான்னு இல்லாம என்ன கொடுங்க. சூடு பாத்துக்க, பத்திரம். ஏ ஆமாடா, கொதிக்க வச்சு சுடுதுடா இலை. இதையே தாங்க முடியல, வயசாயிருச்சுனே. ஏய் அடி வாங்க போடா நீ. இவன் பேச பார்த்தியா? அண்ணே வாடா ஜீவா. என்னாச்சுண்ணே? கொஞ்சம் பரவாயில்லடா. அண்ணன் மூட்டையை தூக்கி இருக்கு, அதான் அங்க இங்கேயும் பிடிச்சிக்கிச்சு. ஏண்ணே இதெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க? 4 நாளைக்கு கடை பக்கம்லாம் வர வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏன் தானே நீ 3 பேர் என்ன லேசா கழுத்து பிடிச்சதுக்கு இந்த அணத்தானத்துறா ஐயா. கதிரு இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிச்சுடா. டேய் போங்கடா, சும்மா எனத்தாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஏடா ஐயா. கடனதும் ஞாபகம் வருது பாரு. ஜீவா, இன்னைக்கு உன்னை தேடி கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சான். குமரேசன் அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அண்ணனை தேடி யார் வர போறா? முல்லை அணியா தான் இருக்கும். இல்லடா, அது நம்ம குடவுன் ஓனர் இருக்காருல்ல, வணிகர் சங்க தலைவர் ஜனார்த்தனன், அவர் பொண்ணுடா. அவர் பொண்ணு தான் உன்னை தேடி வந்துச்சான். எப்ப? நீ சாயங்காலம் தான். உனக்கு ஃபோன் பண்ணிச்சாமா, நீ எடுக்கவே இல்லையாமா, அதனால தான் நேர்ல வந்தேன்னு சொல்லியிருக்கு. வேற ஒன்றும் சொல்லலையா நீ? வேற என்ன? வேற ஒன்னும் சொல்லலையே. வந்தா நான் வந்தேன்னு சொல்லுங்க, ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிச்சான். இல்லை அந்த பிள்ளை இருக்கிற உடனே தேடி வந்துச்சு. அண்ணே அது டேய், அந்த பிள்ளை எதுக்கு உடனே தேடி வந்துச்சுன்னு கேட்டேன். சொல்ற. டேய் ஓடத்தானே கெடுக்கிறீங்க, பதில் சொல்ற. மாமா, பேசிட்டு இருக்கும்போது ஏன் சத்தம் போடுறீங்க? நீ சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் தம்பிங்க சின்ன பிள்ளைங்கன்னு நினைப்பா உங்களுக்கு, சும்மா சத்தமா பேசிக்கிட்டு. நீ சும்மா இருந்தானே, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, எல்லா விஷயத்திலும் குறுக்க வருவியா நீ? டேய் ஓடத்தானே கெடுக்கிறீங்க, சொல்ற. ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க அப்பா பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ரெக்கார்ட் நோட் விஷயமா ஹெல்ப்பு கேட்டுச்சு, அதானே. அந்த பிள்ளை எப்படி தெரியும் உனக்கு?
குடவுனுக்கு போகும்போது பழக்கம்னே. அதுவும் நம்ம பாபுவோட தங்கச்சியும் ஒரே கிளாஸ்மேட்டு. உனக்கு ஜனார்தனை பற்றி தெரியல, ஆள் மோசமான ஆள். இங்கே வர்ற இருக்கிறது நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் நல்லா பழகுறாருன்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம காப்பாற்றணும்ல. நீ அவர் பொண்ணு கூட பேசுகிற விஷயம்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. பாத்தியா? அவருக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு சொன்னேனே. பழக்கம்னா வேற ஏதோ பழக்கம் மாதிரி சொல்றியா? சும்மா ரெக்கார்ட் நோட்டு கேட்க தானே வந்திருக்கு. அதே எதுக்குன்றேன். ஏய், அந்த பொண்ணு எதுக்காக வந்துருக்க முடியே? அதெல்லாம் ஜனார்தன் யோசிப்பாரா என்ன? அவர் பாட்டுக்கு வேற இடத்த நினைச்சு தொலைச்சிட்டாருண்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. பாரா ஜீவா, அந்த பிள்ளோட பேசுறத என்னை கூட நிறுத்திய. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நான் சொல்றது புரியுதா இல்லையாடா? இவனுக்கு கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜனார்தன் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது தேவையா அதெல்லாம்? டேய், படிக்கிறியா நீ? எங்க வாயே பார்த்துட்டு இருக்க? படிக்கிறவன் உள்ள போய் படி. ஜீவா, அண்ணன் இப்படி பேசிட்டாருன்னு நீ எதுவும் கோச்சுக்காத. சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாதுல்ல. ஜனார்தனனை பத்திலாம் அண்ணனுக்கு தான் நல்லா தெரியும். அண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும். நமக்கு அவங்க பழக்கம்லாம் வேண்டாண்டா. அண்ணன் சொல்றது கேளு, சரியா? சரியா? அதை எடுத்து கூட. நான் பேசினேன்னு தெரிஞ்சதுக்கே இந்த நிலமன்னா, நான் அந்த பொண்ணத்தையும் லவ் பண்ணுறேங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? சாரிங்க, அப்பவே வந்துட்டீங்களா? பரவாயில்ல. எதுக்கு வர சொன்னீங்க? ஏன் உடனே கிளம்பணுமா நீங்க? இல்லை, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஒன்றுமே புரியல. ஆமாம், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க தான் கொடுத்தீங்க. நான் எப்போ கொடுத்தேன்? அன்னைக்கு எங்க அப்பாவோட பிஏ சுந்தரம் கிட்ட கொடுத்தீங்கல்ல, அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்? என்ன உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எங்க அப்பா கிட்டயும் சுந்தரத்துக்கிட்டயும் அவ்வளோ நேரம் பேசுறீங்க. நான் ஏதாவது கேட்டா மட்டும் பேசவே மாட்டீங்க. அவங்கக்கிட்ட உளுந்து மூட்டை அரிசி மூட்டை அதை பற்றி பேசுவேன். உங்ககிட்ட நான் என்னது பேசுறது? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லையே. என்ன உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? இப்படி கேட்டால் நான் என்னது சொல்கிறது? உங்கள் அப்பாவை பார்க்க வரும்போது உங்களை எப்பயாவது அங்கங்கே பார்த்துருப்பேன். உங்களை அப்படி தான் எனக்கு தெரியும். எங்க அப்பாவை பார்க்க வரும்போது நான் ஏன் அவங்களோட இருந்தேன்னு யோசிச்சிங்களா? அது உங்கள் வீடு, அவர் உங்கள் அப்பா, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. நான் ஏன் அதை யோசிக்கிறேன்? எங்க அப்பாவை பார்க்க எத்தனையோ பேர் வராங்க. அப்பெல்லாம் நான் என் அப்பா கூட இருக்கிறதே இல்லையே. அப்படியா? அது எனக்கு தெரியாதுங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அண்ணங்கிட்ட 5 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன். நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது நான் வந்து வந்து பேசுவேன். நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அதான் உங்களை இங்கே வர வச்சு பேசிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் பாபுவோட தங்கச்சி சுபாஷினி, அவ என்னோட கிளாஸ்மேட் தான். ஓ அப்படியா?
அவ அவங்க அண்ணனை பத்தி பேசுறதை விட உங்களை பத்தி தான் ஜாஸ்தி பேசுவா. சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறேன்ல, அதுவும் என் தங்கச்சி மாதிரி தான். அப்ப நான் அவளை நாத்தனார்னு கூப்பிடவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா நான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை சொல்ல தைரியமும் இல்லை, சான்ஸும் கிடைக்கல. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்ன விளையாடுறீங்களா? இல்ல இல்ல, நான் விளையாடலைங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு உங்களை லவ் பண்ணணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூட தான் வாழணும். நீங்க பேசணும்னு வர சொன்னப்ப சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. என்ன சுபாஷ் என்னை இப்படிலாம் கலாய்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாளா? இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்க தான் நீங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் எங்க அப்பா கூட இருப்பேன். உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். நீங்க எப்போ வாட்ஸ்அப் போட்டோ மாத்தினாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு 18 வயசு தான் ஆயிருந்துச்சா, அதான் நான் லவ் சொல்லி நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா. நீங்க விஷயம் புரியாம ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அம்பிடித்தேன். இந்த பேச்செல்லாம் இனிமே பேச வேணாம், ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாருங்க. ஏங்க உடனே ஆன்சர் பண்ண வேணாம், யோசிச்சு சொன்னா போதும். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வந்ததுல இருந்து இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னதான் டிசைட் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி 4 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 8 மாசமா சிங்கிள் சைடு லவ். ஆக மொத்தம் 1 இயர் ஆச்சு. இப்பவாவது எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லலாம்ல. இன்னைக்கு இந்நேரத்துல பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொன்னீங்களா? எல்லாவே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்லையா? அது இல்லை மீனா, அப்படி இல்லை. எப்படி இல்ல? பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் லவ்வெல்லாம் வேணாமே. ஏன் வேண்டாம்? என்ன பிடிக்கலையா? நீ நல்ல பொண்ணு, உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன? ஆனால் கல்யாணம்லாம் கட்டிக்க முடியாது. ஏன் முடியாது?
நீ வேற நான் வேற மீனா. என்ன வேற? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வையேன், உங்கள் அப்பா செருப்பாலே அடிப்பார். என்ன தானே அடிப்பாரு? ஒன்று அடிச்சா எனக்கு பரவாயில்லையா? என்ன என்ன அடிச்சா உங்களுக்கு வலிக்குமா? அப்ப லவ் தானே? குழந்தை மாதிரி பேசாத. நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸுமே வேற. உங்கள் அப்பா பெரிய ஆள், நான் ஒரு சாதாரண டிப்ளமோ மளிகை கடைக்காரன். நீயே உன்னை எங்க அப்பா கூட கம்பேர் பண்ற? நீ என்ன அவரையா கல்யாணம் பண்ணிக்க போற? நீ அவர் ஒன்று தானே? நான் உன் கூட வாழ ரெடியா இருக்கேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் மீனா. உலகத்துல லவ் பண்ற எல்லாருமே அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டா லவ் பண்றாங்க. அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். இப்ப நீ லவ் பண்றேன்னு சொல்ல ப்ளீஸ். ஆமா, என்ன பேசும்போது மரியாதை குறையுது? வாங்க போங்கலேருந்து வா போன்னு பேசுற. அங்க மட்டும் என்னவா? உன்னை வா பண்ண சொல்றேன். ஆமா சார், மனசுக்குள்ள என்ன லவ் பண்ணிட்டு வெளியில தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கல. நடிக்கல மீனா, வரப்போற பிரச்சனையை நினைச்சா கொஞ்சம் பயமா கிடக்கு. அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப லவ் பண்ணுவோமே. ம், ம், ம். ம். Thank God. செல்லம். ஏய், லவ் யூ சொல்ல. I love you. I do love you. இந்த ஒரு வார்த்தை கேட்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிருக்கு. Love you too, ஜீவா. ஹலோ மாமா, போன் எடுத்துட்டீங்களா? எடுக்க மாட்டேன்னு தானே நினைச்சேன். யாரு? யாரா? நான் தான் மாமா முல்ல. என் நம்பர் கூட உங்ககிட்ட இல்லையா? சாரி, பார்க்கல. பார்க்காதனால எடுத்து பேசிட்டிய. பார்த்திருந்தா எடுத்திருக்க மாட்டியல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமான்னு கூப்பிட்ட பிறகும் யாருன்னு கேக்குறிய பாருங்க. உங்களை எத்தனை பேர் மாமான்னு கூப்பிட்டுருக்காங்க? நான் மட்டும் தானே கூப்பிடுறேன். நான் மட்டும் தானே கூப்பிடணும். சொல்லுங்க மாமா. மாமா, லைன்ல இருக்கியா இல்லையா? ம், இருக்கேன். முன்னாடி என்னை எங்க பார்த்தாலும் ஓடுவிய. இப்ப நமக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு. இப்ப ஆச்சும் ஃபோன் பண்ணக்கூடாதா மாமா? நீங்க சர்ப்ரைஸா ஃபோன் பண்ணுவிய, பார்க்க வருவியன்னு எவ்வளவு ஆசையா தெரியுமா இருந்த. நீங்க என்னடானா ஒரு தடவை கூட ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நாள் முன்னாடியாவது அடிக்கடி கடை ரோடுன்னு உங்களை தேடி வருவேன். இப்ப அப்படி வந்தாலும் திட்டுறாக. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு வேற சொல்றாக. தெரியாம வர வேண்டியிருக்கு மாமா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நீங்க பார்க்க வரணும் மாமா. நீங்களா ஃபோன் பண்ணுங்களே மாமா. நான் திரும்ப கூப்பிடவா? ஏன் மாமா? எல்லாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் இன்னும் தூங்கல. இன்னுமா தூங்கல? ஏன், என்னாச்சு? நான் கூப்பிடுறேன். கூப்பிடணும் மாமா. மாமா, அப்படி என்ன வேலை? எல்லாம் இவளாலதான். மாமா மாமான் பின்னாலேயே வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. இவளை பார்க்க வர வரணுமாக்கும்.
ஹலோ. ஹலோ ஜீவா. ஜீவா. என்ன மீனா, ஏன் அழற? நான் கூப்பிடுறாரு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஏன் என்ன பார்க்கவே வரல? ஏன் என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிற?